இன்னைக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். நான் ஸ்டார்டிங்கில் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது நிறைய தவறுகளை கண்டுபிடிச்சி சரி செய்து சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணிட்டு வரும்போது எனக்கு நிறைய விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறத என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. லா ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கணுன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கட்ட போகிற பில்டிங்கை ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணி தராரு. அது எங்கேருந்து வந்துச்சு? ஜஸ்ட் அவருடைய பிளான். அந்த பிளான் எப்படி ஆயிடுச்சு, லாஸ்ட் நிறைவேறிடுச்சு. இது காரணம் முதல்ல எழுந்த அவருடைய எண்ணத்தோட சக்தி. எல்லா கண்டுபிடிப்புமே எண்ணத்தோட ஒரு துவக்கம் தான் எல்லாமே ஒரு கண்டுபிடிப்பாக மாறுது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன அலைகளின் சக்தியால் நம்ம வாழ்க்கையின் தேவையான அனைத்தையுமே நம்மளால் பெற முடியும். இதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் தவறுகள் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஹையர் லெவல் வைப்ரேஷனில் போய் தான் அடைய முடியும். இப்போது இதில் நமக்கு பெரும் தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்முடைய உணர்வுகள். இதில் இந்த உணர்வுகளை நம்ம மேம்படுத்தும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன் பக்காவாக வேலை செய்யும். இல்லைனா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யாது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் மன்னித்தல். நீங்கள் மன்னிக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல மன்னிக்கணும்னு ஒரு விஷயத்தை ஆர்டிஃபிஷியலாவது கொண்டு வரணும். ஒரு நோட்டில் நான் என்னையும் பிறரையும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் மன்னிக்கிறேன். இது ஒரு நோட்டில் ஸ்கிரிப்டாகவே எழுதுங்க. இது பண்ண ஆர்டிஃபிஷியலாக பண்ணும்போது திருப்பி நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் உங்கள் உள்ள மாறி நீங்கள் நாளடைவில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது ஒரு விஷயம். மன்னிக்கார் இது ஹொப்பா போனான்னு சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, லவ் யூ, ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப். ரொம்ப அற்புதமான இந்த தியானத்தை பண்ணுறதன் மூலமாக மனம் ஹையர் லெவல் ஃப்ரீக்குவன்சியை போய் ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா வேலை செய்யும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்கிவ்னஸ் ப்ளஸ் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கணும். கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி எமோஷ்னல் பெயின் இல்லாத இருக்கணும். கம்ப்ளைண்ட் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனு எதுவுமே இருக்காது இல்லையா? எமோஷ்னல் பெயின் இல்லாமல் அந்த கம்ப்ளைண்ட் இருக்கணும். நம்ம பண்ணதின் காரணமாக தான் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு லீகலாக நீங்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கையெல்லாம் எடுக்கலாம். அது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன் அப்படின்ட்டு. எமோஷ்னல் பெயின் இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்குரிய நடவடிக்கைகளை லாஜிக்கலாக எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனில் ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் சூப்பராக வேலை செய்யும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.